Hello friends, welcome back to Playtamildub. இன்னைக்கு நம்ம சேனல்ல டாப் 5 மார்டின் ஸ்கார்சேசி டைரக்ட் பண்ண மூவிஸ் தான் பார்க்க போறோம். சொல்ல போற இந்த 5 படமே தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. and நீங்க மார்டின் ஸ்கார்சேசி ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா இந்த படத்தெல்லாம் மிஸ் பண்ணாம பாருங்க. இத பத்தி எல்லாத்தையும் நம்ம லிஸ்ட்ல சொல்றோம். அதுக்கு முன்னாடி நம்ம சோஷியல் மீடியா அக்கவுண்ட் லைக் Facebook, Instagram, Telegram இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிருங்க. அந்த லிங்க்ல நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கோம். and இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் and சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க நம்ம லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்ல 5th இடத்துல இருக்க கேப் ஃபியர் 1991ல வந்த கிரைம் சைக்காலஜிக்கல் த்ரில்லரான மூவி வித் IMDb 7.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இந்த படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் நடந்திருக்கு. அந்த கிரைமில் அரெஸ்டான நம்ம வில்லன் தான் வந்து 14 இயர்ஸ் ஃபுல்லாக ப்ரிசனில் வாழ்ந்துட்டு கடைசியில் அவன் டிஃபெண்ட் பண்ண லாயர் மேலே ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி தான் படத்தோட ஸ்டோரி கொண்டு வந்திருப்பாங்க. இப்போது படத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னா வில்லன் கேரக்டர் எவ்வளோ சைக்காலஜிக்கல் த்ரில்லராக இருக்கணுமோ அந்த மாதிரி நல்ல பயங்கரமாக ஸ்க்ரீன் பிளேயில் காமிச்சிருக்காங்க. அதோட அவர் எப்படியெல்லாம் ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க அண்ட் அந்த லாயர் ஃபேமிலி எப்படியெல்லாம் இவங்ககிட்ட தப்பிக்கிறாங்க அந்த மாதிரி ஸ்டோரி ஃபுல்லாக பார்க்குறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங் அண்ட் த்ரில்லராக இருக்கும். சைக்காலஜிக்கல் கேரக்டர் ஏன் இந்த படத்தில் பயங்கரமாக அப்படியே செமையாக காமிச்சிருக்காங்க. இதுக்காக இந்த படத்துக்கு நிறைய அவார்டும் வாங்கியிருக்கு. அதனால் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அவர் கிரைம் மூவிஸ்னாலே பயங்கரமாக எடுப்பார். அது ஒரு எக்ஸாம்பிள் இந்த படம். நம்ம லிஸ்ட்ல 4th இடத்துல இருக்க ஹியூகோ 2011ல வந்த அட்வென்ச்சர் ஃபேண்டசியான மூவி வித் IMDb 7.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இந்த படத்தை பார்த்தவங்க எல்லாருமே டவுட் ஆயிருக்கும் உங்களுக்கு இந்த படத்தை மார்டின் ஸ்கார்சேசி சாரா டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் எடுக்கிற படம் ஃபுல்லாகவே கொஞ்சம் நல்ல கிரைம் த்ரில்லர் அண்ட் சைக்காலஜிக்கலாக இருக்கும். ஆனால் இந்த படம் நல்லா கொஞ்சம் ஃபேமிலி ஃபேண்டசி கண்டென்ட்டாக இருந்தது. அதனால தான் எல்லாருக்குமே ஒரு ஷாக்காக இருந்தது. அவராக இந்த மாதிரி படத்தை எடுத்திருக்காரு. ஸோ அவர் திருப்பியும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவர் எந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைனை எப்படி தந்தாலும் ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளேவை வெறித்தனமாக காமிப்பார். இதுக்காக இந்த படம் அவார்ட்லாம் வாங்கியிருக்கு. அதனால் ஒரு மஸ்ட் வாட்சான மூவி அண்ட் ஸ்டோரி லைன் ஒரு நாவல்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. அதனால் படத்தை வந்து ஸ்டோரி தான் ஒரு கொஞ்சம் ஹைலைட்டிங்காக இருக்கும். படத்தில் ஒரு சின்ன பையன் ஃபுல்லாக எப்படி அவங்க அப்பா தந்த ஒரு மிஷினுக்காக ஒரு சாவியை தேடிட்டு இருப்பார். அந்த மாதிரி கொஞ்சம் ட்ராமேட்டிக்காக அண்ட் நல்ல இமோஷன் கண்டென்ட்டோட செமையாக பண்ணியிருப்பாங்க. டெஃபினட்டாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தமிழ் டப்லையும் அவைலபிளாக இருக்குது. நம்ம லிஸ்ட்ல 3rd இடத்துல இருக்க கேங்ஸ் ஆஃப் நியூயார்க் 2002ல வந்த கிரைம் ட்ராமான மூவி வித் IMDb 7.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஒன் ஆஃப் மார்டின் ஸ்கார்சேசி சாரோட ஃபேவரட்ஸான ஒரு கலெக்ஷன் மூவியில் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த படம் தான் வரும். ஏன்னா படம் ஃபுல்லாகவே 1860s பீரியடில் எப்படி நியூயார்க் சிட்டியில் கிரைம் அதுவும் அந்த கேங்ஸ் எல்லாம் எப்படி எல்லாம் உருவாகுது அந்த மாதிரி ஸ்டோரி லைனை செம்மையாக கொண்டு போயிருப்பாங்க. ப்ளஸ் படத்தில் லியோனார்டோ டிகாப்ரியோ சார் தான் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் ஸ்டோரி லைன் வந்து கொஞ்சம் ரிவெஞ்ச் டைப்பாக இருக்கும். ஏன்னா படத்தில் மெயினான புச்சர் ஒரு ஆள் இருக்காரு. அவர் தான் நம்ம ஹீரோட அப்பாவை சாவச்சிருக்காரு. அதனால நம்ம ஹீரோ இப்போ வாழ்ந்து அப்படியே ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் படத்தை வந்து கொஞ்சம் உண்மையான ஈவெண்ட்ஸ்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஆனால் ஸ்டோரி உண்மையான ஸ்டோரி கிடையாது. இந்த மாதிரி 1860ஸ்ல இந்த மாதிரிலாம் கேங் வார்லாம் நடக்கும். அந்த மாதிரி பீரியடில் எப்படி கொஞ்சம் விஷுவலைஸாக பர்ஃபெக்ஷனாக காமிச்சிக்கணுமோ அதெல்லாம் பயங்கரமாக படத்தில் காமிச்சிருந்தாங்க. ப்ளஸ் படம் தமிழ் டப்லையும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் தனியாகவே பாருங்கள், நல்லாயிருக்கும். தந்திருக்காங்க. அகைன் மார்டின் ஸ்கார்சேசி சாரோட ஒரு பயங்கரமான மூவியை பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த மூவியும் சொல்லலாம். ஏன்னா படம் ஃபுல்லாகவே ஒரு ரியல் சைக்காலஜிக்கலான மூவி. படத்தை பார்க்கும்போதே டெஃபினட்டாக உங்கள் மைண்டும் கொலாப்ஸ் ஆக போகுது. அந்த மாதிரி கடைசியாக கொஞ்சம் செம்மையாக கொலாப்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு ட்விஸ்ட்னா இதை தான் பயங்கரமான ஒரு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு நல்ல டார்க் இன்டென்ஸான மூவி. உங்கள் மைண்டை கூட அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி ஸ்டோரி லைனை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் படத்தோட ஸ்டோரி அகெயின் ஃபுல் நாவல் இருந்தால் எடுத்திருக்காங்க. ஆனால் ஸ்க்ரீன் பிளே, ஆக்டிங் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்துல இருக்க தி டிபார்ட்டர் 2006ல வந்த ரியல் கிரைம் த்ரில்லரான மூவி வித் IMDb 8.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஆக்சுவலாக இந்த படம் கூட வந்து ஒரு வேறு ஹாங்காங் மூவிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் அப்படியே எடுத்திருக்காங்க. ஆனால் படத்தில் இவர் காமிச்ச ஸ்க்ரீன் பிளே அண்ட் விஷுவல் அதுவும் ஸ்டோரி லைன் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காரு. அதான் படத்தில் இன்னும் வெறித்தனமாக இருந்தது. ரியல் ஒரு கேங்ஸ்டர் மூவியை பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த படத்தை சொல்லலாம். ஏன்னா படத்தில் கேங்ஸ்டரோட ஆள் வந்து போலீஸ் உள்ள இருக்காரு. இப்போ போலீஸ் உள்ள ஒரு ஆஃபீஸர் வந்து கேங்ஸ்டர் டீம் உள்ள இருக்காரு. அதனால 2 பேர் உள்ளே சில இன்ஃபர்மேஷன்லாம் அப்படியே மாற்றிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி டைமில் எப்படி நம்ம ஹீரோலாம் செம்மையாக வெறித்தனமாக இருக்கும் ஸ்டோரி. அதுவும் படத்தில் பார்த்தீங்கன்னா லியோனார்டோ டிகாப்ரியோ, மேட் டேமன் சார் அண்ட் மார்க் வெல்பர்க் எல்லாருமே ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. இதுக்காகவே இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச் கேட்டகரியான மூவி அண்ட் தமிழ் டப்பிங்கும் அவைலபிளாக இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டாப் 5 மார்டின் ஸ்கார்சேசி சார்ஸோட
பெஸ்ட் ஆஃப் ஹாலிவுட் தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்க மூவிஸ் இன்னும் நிறைய மூவிஸ்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் இங்கிலீஷில் மட்டும் தான் இருக்குது. இருந்தாலும் இந்த படத்தெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. ஏன்னா தமிழ் டப்பிங்லேயும் இருக்குது. என்ன எல்லாமே அல்டிமேட் ரேஞ்சாக இருக்கும். IMDb ஒரு 8.5லேருந்து 7.3 உள்ள தான் நானும் எடுத்திருக்கேன். அண்ட் இதே மாதிரி நம்ம சேனல் டிஃப்ரெண்ட் ஹாலிவுட் கேட்டகரிஸோட தினமும் வீடியோ போட்டுட்ருப்போம். ஸோ நம்ம போடுற எல்லா வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க ஆசைப்படுறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நம்ம டெய்லி போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். So keep watching, keep supporting Playtamildub. See you in next video. Bye guys.